பாதுகாப்பா இருப்பேன்னு சொன்னாங்க சார். என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னாங்க சார். உடனே என்ன காலில் விழுந்துட்டாரு. என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி காலில் விழுந்துட்டாரு. தனி அறையா இருந்துச்சா? எப்படி? தனி அறை தான். அவருக்கு பந்தோசம் எல்லாம் கிடையாது. அவர் செல்ல கூட குப்பரை போட்டு சைலண்ட்ல தான் போட்டு வச்சிருந்தாங்க. வெளியே தான் பாடி கட்டெல்லாம், உள்ளார அவர் மட்டும் தான் இருந்தார். அவர் அடிக்கணும்னா கூட நாங்க அடிக்கலாம். அவரை கேட்கறதுக்கு ஆளு கிடையாது அந்த இடத்துல. அவர் மட்டும் தான் ஃப்ரீயா பார்த்துட்டு நாங்க 8 பேர் போயிருந்தோம். 8 பேருமே நல்லா பேசினாரு. கால எல்லாம் உழுந்து மன்னிப்பு கேட்டாரு. அவர் குடும்பத்துல ஒன்னதான், எங்க குடும்பத்துல ஒருத்தராதான் அவர் நினைச்சுக்கிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. நாங்க கூட தெம்பா இருக்குங்க, அவர் தெம்பு இல்லாம தாங்க இருக்காரு. சும்மா எல்லாருமே ரிப்போர்ட்டர் எல்லாருமே தப்பா எழுதி வைக்கிறாங்க. நேர்ல போய் பார்த்தவங்களுக்கு அந்த அருமை தெரியும். அவங்க ஆடம்பரம் எல்லாம் நேற்று பண்ணல. உள்ளார வந்து ஷூட்டிங், இந்த பேப்பர் எடுக்கிறது, இந்த செல்லுல வீடியோ எடுக்கிறதோ யாருமே எதுவுமே, என் பேத்திகளை வச்சு போட்டோ பிடிக்க வர சொன்னதுனால வந்து போட்டோ பிடிச்சாங்க. என் பேத்தியும் என் பையனை மட்டும் தான் வச்சு அவளுக்கு ஆசை. அதனால அவ போட்டோவை படியில வச்சு பிடிக்கணும்னு ரொம்ப அழுதாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதுட்டாருங்க. இப்படியெல்லாம் யாரும் நாங்க பார்த்தது கிடையாது. இப்படி அன்னைக்கு ஸ்டாலின் உள்ளார வந்தப்ப கூட நாங்க பார்க்கல அவரெல்லாம். நாங்களாம் வெளியே தான் அழுதுகிட்டு இருந்தோம். சீக்கிரமா பிரேத பரிசோதனை பண்ணுனாங்க, எல்லாம் பண்ணுனாங்க. யாரையுமே நாங்க பார்க்கல. அந்த சூழ்நிலை நாங்க இல்ல.